வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் அன்போடு வர இருக்கிறேன். நம்ம மேலூர் சந்தையில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அந்த பாருங்கள், அந்த மாடுகளை போகிறேன். மாடு நல்லா ஜாதி மாடுகள்லாம் நல்ல மாடு வந்திருக்கு. இது கண்ணை பாருங்கள், நம்மளை அப்படியே பார்த்தாமே உருட்டி உருட்டி பார்க்குது பாருங்க. அந்த மாடு தலை அசையலை, ஆனால் கண்ணை மட்டும் பாருங்கள் உருட்டி உருட்டி பார்க்கும். மாடு நல்லா டைப்பான மாடு தான். சின்ன கொம்பாக இருந்தாலும் நல்லா இருக்குது, டிசைனாகவும் இருக்குது மாடு. என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல, கொடுத்துட்டாங்க. அதான் 4 பல்லு 6 பல்லுக்குள்ளே தான் இருக்கும். நல்ல மாடு. இந்த மாதிரி கண்டு ஓரளவுக்கு எடுக்கலாம். எடுத்து நம்ம வாடிக்கை இப்போ அடுத்து ஒரு சில இன்னும் ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வேணால் ஓட்டலாம். இந்த இது பாருங்காங்க, நல்லா பெருசு, சரியான பெருவெட்டு. நான் கூட வண்டி மாடு ஆக்கணும்னு நினச்சேன், காயே அடிச்சிருக்கு மாக்குண்டு. அப்புறம் தான் பக்கத்தில் வந்து பார்த்தாக்க அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பொட்டை மாண்டு. நல்லா வளர்ப்புக்கு பெருவெட்டு கிடைக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது பெருவெட்டு காளையை எடுக்கிறது என்னன்னா, மெயினாக வந்து நாளைக்கு நம்ம ஒரு மாடு வந்து இப்போ வடத்துக்கு இதுகளுக்கெல்லாம் பார்த்தா மாடு புறாமல் பெருவெட்டு அது மாதிரி நல்லா சவுக்கு மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எடுத்தால் தான் அது மாடு 10-11 பேர் கட்டினாலும் தூக்கி எறிகிறதுக்கான இது வரும்னு சொல்லி அந்த மாதிரி பெருவெட்டில் எடுப்பாங்க. கொம்படி இருக்கணும், உடம்பு இருக்கணும், நல்லா இருக்கணும். அதான். ஆனால் சின்ன மாடுன்னா கொஞ்சம் 2 இழுவையிலே அசத்திடுவாங்க மாட்டை. 2 பேர் 3 பேர் சேர்ந்தாலே மாடை அசந்துடும். அதனால தான் அந்த சின்ன மாடாக்கெல்லாம் பெரிய மாடாக எடுக்கிறது. கண்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கண்டு வருது, சாதி கண்டு. ஆனால் சுழியும் கிளியுமா கிடக்கும், கண்டது கிடையாது. இப்போ நம்ம கண்டு வாங்கணும்னு நினச்சோம்னா வண்டிக்குள்ளேயே இருக்கும்போதே கறிக்காரை வாங்கிடுவாங்க. நம்ம வந்து அங்கே போய் நம்ம கண்டை வாங்கினோம்னா அதில் சுழி பார்க்கணும், குறையலும் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி அது இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும்ன்ற கண்டி அதை மேக்ஸிமம் அதை நம்ம வெளியில் வரட்டும் அப்படின்னு நினப்போம். நடை எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கணும். அவங்களுக்கு அது தேவை கிடையாதுல்ல. உள்ளே இருக்கும்போது கறி இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு உடனே முடிச்சுருவாங்க. அதான் பாருங்கள், நல்ல புருவெட்டு கொம்படியாக நல்லா இருக்குது. இந்த பசுலாம் நல்ல மாடு. மாடு வளர்த்து இந்த கிடமாட்டு இதுகளுக்கு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டுகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 மாடு. இந்த இப்போ ஒரு கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா 30-40 மாடு வச்சுருப்பாங்க. அப்படி மொத்தமாக சேர்த்து மேய்ஞ்சிட்டு வரும். அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க. அந்த மாதிரி மாடுகளை சேர்க்குறதுக்கு இது சரியாக வரும். இப்போ கிடமாட்டில் போய் இதுகளை சேர்க்க முடியாது. ஏன்னா கிடமாட்டு மாடு அது தனியாக அது ஒரு இதாக இருக்குங்க. கிடமாட்டுக்குள்ளே போய் ஈஸியாக சேர்ந்துடும். ஆனால் இது வந்து சேராது கிடமாட்டில். அதை ஒரு இது. இந்த பசு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாடு தான் வந்துருந்துச்சு. பார்ப்போம் அடுத்த வீடியோவை.